அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாரப வருடத்தில் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணமே ஜாபுக்கான பயணமாக தான் இருக்கும். நம்மளுடைய சொந்த பயணங்கள் இருக்காது. ஜாப்பில் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த இடம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. ஜாபில் திருப்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும். புதுசாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக பிரச்சனை மட்டுமே வச்சுட்டு இருந்த நம்ம இப்போ பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் பிரச்சனையை மட்டும் வச்சுருந்த நீங்கள் இப்போ பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டிங்க. புதிய ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு உண்டு. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த பாரப வருடத்தில் வீடு, வாகனங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் அருள்மிகு கிருபாகேஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேலூரில் இருக்குது.